guys, welcome back to my channel. லாஸ்ட் வீடியோல சென் மேன்ஷனை விட்டு போறத நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஜின் நானி கிட்ட நீங்க உண்மையாவே சித்தப்பாவோட கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. நானியும் ஆமா அவர் தான் இங்கேருந்து கிளம்ப போறாருல, அதுக்கப்புறம் அது எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம லீச்சாங்கால அந்த பார்மசியை தனியா பாத்துக்க முடியாது, அதனால நான் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருந்த மாதிரி அங்க ஒரு டோஃபு ஷாப் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ அங்க டெங்கிங் வரா. இவனை பார்த்ததும் நானி, நீங்க எங்களாடு கூட வந்த ஆளு தானே அப்படின்னு கேட்க, ஆமா நான் தான் எங்களாடோட அட்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சேஃப்டிக்கு உங்க கடைசி பொண்ணு இருக்காளா அப்படிங்கிற மாதிரி கேட்டு வச்சுக்கிறான். அதுக்கு நானியும் இல்ல அப்படின்னு சொன்னதும், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் இங்க ஜின்ன பார்க்க தான் வந்திருக்கேன், எங்க எங்களாட் ஜின்ன டின்னருக்கு இன்வைட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னதும், இதை கேட்டதும் ஜின்ன பார்க்கணுமே அப்படியே புயல் வேகத்துல ரெடி ஆயிட்டா. பக்கத்துல இருந்த நானிக்கு ஆச்சரியமா போயிடுது. அடியே எப்படி மேக்கப்லாம் போட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. சரி சரி சீக்கிரம் போயிட்டு நேரத்தோட வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி ஜின்ன அனுப்பி வைக்க, இங்க ஜென்னு இப்பதான் அந்த மேன்ஷனை விட்டு கிளம்பிட்டு இருக்காரு. வெளியில அவரை கூட்டு போறதுக்கு பல்லாக்கெல்லாம் அப்படியே ரெடியா இருக்கு. ஆனா சென்னுக்கு தான் இந்த இடத்த விட்டு போக மனசே வர மாட்டேங்குது. வாசலுக்கு வெளில நின்னுட்டு யாராவது வருவாங்களா, வந்து நம்மள போகாதீங்கன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு எட்டி பார்த்துட்டே இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மிஸ்டர் வூவும், டாக்டர் சென் நமக்கு நேரம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி பல்லக்குல ஏற சொல்ல, அப்பா ஒருத்தர் வந்து, எப்பா இதுதானே மிஸ் நானியோட மேன்ஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இதை பார்த்ததும் ஏற போன மனுஷன் அப்படியே திரும்பி வந்து, ஆமா இதுதான் நானியோட மேன்ஷன், நீங்க யாரை பார்க்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் தான் மிஸ்டர் ஜோ, இங்க நானியை பார்க்க வந்திருக்கேன், நானும் நானியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மீட் பண்ணோம், இந்த பேரு ரீசெண்ட் டைம்ல ரொம்ப அடிபட்ட மாதிரி இருக்கே, நீங்க டெய்லர் ஷாப் வச்சிருக்கீங்க தானே? அட ஆமாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னதாண்டா இத்தனை நாளா தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு. அது ஒன்றும் இல்லைங்க, நானே இந்த மேன்ஷனை என்கிட்ட வித்துட்டாங்க. அப்ப மிஸ்டர் ஜோனி அவனா என்ன தேடிட்டு வந்தா அவனை கல்லை விட்டு அடிக்க சொன்னாங்க. ஏன் என்னாச்சு? அவங்க ஏன் திடீர்னு மேன்ஷனை வித்துட்டாங்க? அது வந்து அவங்க உங்களை மாதிரி ஆளுங்களோட தொந்தரவு இல்லாம நிம்மதியா வாழணும்னு ஆசைப்படுறாங்க, அதான் இந்த மேன்ஷனை வித்துட்டு அவங்க பழைய சிட்டிக்கா போறாங்க. அப்புறம் ஏன் அவங்க என்ன மரண் பார்க்குற இடத்துல வந்து சந்திக்கணும்? யாருக்கு யாருன்னு எழுதியிருக்கோ அதுதானே நடக்கும், அதனால இங்கேருந்து கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாப் லெட்டரை தூக்கி மிஸ்டர் ரூட்டை கொடுத்துட்டு, நான் இந்த மேன்ஷனை ரெனோவேட் பண்ணணும், என்னால் வர முடியாது, தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காம இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி உள்ளார போயிட்டு கதை சதிக்கிறாரு. இப்போ மறுபடியும் கதை திறந்து இந்த ஆளுக்கு மட்டும் ஒரு வார்னிங், நீங்க மறுபடியும் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா ஊசியை வச்சே குத்திடுவேன் அப்படின்னு சொல்லி கதை சாத்த. இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும் ஜின்ட்ட பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய்வா கூட போயிட்டு இருக்கானுங்க. ஆனா ஃபெய்வா லிங்கோட ஆளுங்களோட அங்கிருந்து வெளில அவசரமா போயிட்டு இருக்கான். யூஸே போயிட்டு உங்க ஆளோட உங்களை சேர்த்து வைக்கிறேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட, அதுக்கு ஃபெய்யுவும் ஆமா நானும் அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன், லிங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டா, நான் போய் அவளை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு, என்னது லிங்கா, அந்த பிள்ளைய காப்பாத்த இவரே இவ்வளவு ஆர்வமா இருக்காரு அப்படின்னு இப்பதான் அந்த 2 மரமண்டைகளும் யோசிக்கவே ஆரம்பிக்கிறானுங்க. ஒருவேளை நம்ம 4th பிரின்ஸ் லவ் பண்ற பொண்ணு அந்த ரவுடி பொண்ணா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி டெங்கியும் சொல்ல, அவ்வளவுதான் யூசிக்கு தலையில இடியே விழுந்த மாதிரி ஆயிடுது. அப்படியே இங்க பார்த்தா இவங்க 3 பேரும் சேர்ந்து லிங்க கடத்தி வச்சுட்டு, நாங்க கேக்குற பணத்தை கொடுத்தாதான் இவளை விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்ப ஃபெய்யுவை பார்த்துட்டு, இவனையா இங்க கூப்பிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்ன பாஸ் பண்றது, எங்களுக்கு வேற யார உதவி கூப்பிட்டு வருதுன்னு தெரியல, இவர் தானே கொஞ்சம் வசதியானவர், இவங்க கேட்குற பணத்தை கொடுத்து இவரால தான் உங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. உடனே ஃபெய்யுவும், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ சொல்லுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, இவன் பணம் எவ்வளோன்னு சொல்ல வர்றதுக்குள்ள ஃபெய்யு லிங்க்ட சாரி கேட்க, அதுக்கு லிங்க் ஃபெய்வை திட்டிட்டு இருக்க அப்படின்னு இவங்க 2 பேரும் அவனை பேச விடாம பேசிட்டு இருக்காங்க. இதுல இவன் காண்டாயிட்டு ஃபெய்யுவை பார்த்து, இப்படியே பேசிட்டு அப்படியே கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ சாரி சாரி எவ்வளவு பணம்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதும், பெரிய அமௌண்ட்லாம் வேணாம், ஒரு 50,000 கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறானுங்க. இப்ப ஃபெய்யு பணத்தை கொடுத்ததும் அவனுங்க அங்கிருந்து கிளம்ப, லிங்க்ட ஃபெய்யு தான் அவங்கள காப்பாத்துறதுக்கு ரொம்பவே உதவி பண்ணாரு, அதனால அவர் இந்த ஒரு தடவை மன்னிச்சிடலாமே அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்கானுங்க. உடனே லிங்கம் யோசிச்சு பார்த்துட்டு, என்னை காப்பாத்துறதுக்காக 50,000 வேற கொடுத்துருக்கான், அதனால என்கிட்ட போய் சொன்னதை இந்த ஒரு தடவை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு வழியா நம்ம ஃபெய்யும் மறுபடியும் இந்த கேங்கோட சேர்ந்துடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணி இங்க சென்னை தான் காட்டுறாங்க. நீ இன்னும் தூங்காம முழிச்சுதான் இருக்கான்னு எனக்கு தெரியும் நானி, தயவு செஞ்சு கதவை தர அப்படின்னு சொல்லி நானே கூப்பிட்டு இருக்காரு. இப்ப நானே கதவை திறந்து என்னன்னு கேட்க, கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் வேற பண்ணிருக்காரு, என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் உன்கிட்ட நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு, எனக்கு நீங்களா இருந்தா ரொம்ப முக்கியம், நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், அதோட நான் உன்னை விரும்புறேன் அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ள, எனக்கு தெரியும் நீங்க பணத்துக்காக தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இனிமேல் நீங்க 90% ஷேர் கொடுக்க வேண்டாம்,
80% மட்டும் கொடுத்தா போதும், இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கதை சாத்திடுறாங்க. ஜென்னும் நீ என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிற, நான் அதுக்காக வரல அப்படின்னு கத்திட்டு இருக்க. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா யூசே டெங்கியும் கிட்ட, நான் உன்னை எவ்வளவு நம்பினேன் தெரியுமா? நீ சொல்றதெல்லாம் உண்மை நினைச்சு அது எல்லாத்தையும் முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்கேன். நீ சொல்றதெல்லாம் சரியா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தானே உன்னை காசு கொடுத்து இங்க தங்க வச்சேன். ஆனா யார் யாரை லவ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த கூட உன்னால சரியா சொல்ல முடியல. அதனால மறுபடியும் ஒரு இடத்துக்கே போய் குறி சொல்ற வேலையவே பாரு அப்படின்னு சொல்லி அங்கன்னு துரத்தி அடிச்சிட்டு இருக்கான். இங்க பார்த்தா ஜின்ன கூப்பிட்டு வந்து இப்படி உட்கார வச்சிருக்கானுங்க. ஜின்னும் இந்த இங்கிலாந்து வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னே தெரியலையே அப்படின்னு யூஸே வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க. இன்னைக்கு நம்ம பேரனோட பர்த்டே. ஆனா நானி முத கொண்டு யாரும் ஒரு விஷ் கூட பண்ணல. ஆனா லூ மட்டும்தான் இன்னைக்கு என்னோட பர்த்டேல அப்படின்னு சொல்லி ஒரு அழகான இயரிங்ஸை கிஃப்டா கொடுக்குறான். இதை பார்த்ததும் பேரனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. என்னோட பர்த்டே எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் மிஸ்டர் ஜென்ட்ட கேட்டேன். அவர் தான் உன்னோட பர்த்டேவை சொன்னாரு. இந்த கிஃப்டையும் எனக்காக அவர் தான் வாங்கிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதோட இந்த பழம்னா உனக்கு ரொம்பவே பிடிக்குமா அப்படின்னு கேட்க, அதுக்கு பேலனும் ஆமா இந்த பழம்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசுல எங்க அப்பா இதை வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப சரி, நான் ஃபியூச்சர்ல ஒரு பெரிய பணக்காரனாகி உனக்காக இந்த பீச் பழம் இருக்கிற மலையே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பேலனோ அவ்வளோ இருந்தா அந்த பழமெல்லாம் வேஸ்டா போயிடுமே அப்படின்னு சொல்ல, சும்மா கடிச்சு கடிச்சு தூக்கி ஏறி நம்ம மலை தானே அப்படின்னு இவங்க 2 பேரும் இப்படி ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப லீ செங் வரா. அவளாவது விஷ் பண்ணுவான்னு பார்த்தா அவளும் விஷ் பண்ணல. இப்ப லீ செங் போய் லிங் வர இவளாவது விஷ் பண்ணுவான்னு பார்த்தா அவ அங்கிருந்து பழத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. இப்ப லூ சாப்பிட்டு வச்ச பழம் மட்டும்தான் இருக்கு. இத பார்த்ததும் லூ கடுப்பாகி, இதெல்லாம் புள்ளையா எப்படி ஒண்ணுத்த கூட விடாம எல்லாத்தையும் எடுத்துட்டு போது பாரு அப்படின்னு திட்டிட்டு இருக்கான். பேரன் தான் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா லூக்கு தான் மனசே ஆற மாட்டேங்குது. இன்னைக்கு உனக்கு பர்த்டே, அதுக்கு ஒரு விஷ் கூட பண்ணல. அட்லீஸ்ட் இந்த பழத்தையாவது உனக்காக வச்சுட்டு போலாம்ல, அதையும் எடுத்துட்டு போறா அப்படின்னு திட்டிட்டு இருக்கான். இந்த பழத்தை நீ சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்டதும் பேலனும் நான் இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்ல, இதுல பாதி நீ எடுத்துக்கோ, மீதியை மட்டும் எனக்கு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே இருந்தா நீங்க பண்றதெல்லாம் பார்த்து எனக்கு டென்ஷன் ஆகுது, நான் போய் என் வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறான். இப்ப அப்படியே யூசியோட மேன்ஷன்ல காட்டுறாங்க. இப்ப யூசி கிட்ட வந்து ஒரு காவலாளி, நேத்து இங்க இருந்து ஒருத்தர் வெளில அனுப்புனீங்கல்ல, அவர் நேத்து நைட்ல இருந்தே உங்களை பார்க்காம போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாசல்ல நின்னு கத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே யூசேவும் அவனுக்கு என்னதான் வேணுமா அப்படின்னு கேட்க, அவர் கடைசியா உங்களை ஒரே ஒரு முறை பார்க்கணுமா அப்படின்னு சொன்னதும் அதனால வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இப்ப டெங்கிங்க கூட்டிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. அதான் கடைசியா பாத்துட்டல, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொன்னதும், பாஸ் பாஸ் என்ன மன்னிச்சிருங்க பாஸ், இந்த ஒரே ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க, இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்காது, எனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் அந்த பொண்ணோட கதையை முடிச்சாவது உங்களை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்ல, ஓ நீ எங்க கொலை பண்ண போற அப்படிதானே, அப்ப போய் பண்ணு பாஸ், இங்க அடியாள்லாம் யாரும் இல்லையா, இருந்தா கொஞ்சம் துணைக்கு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், அடியாளா இரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஆளுங்கள்லயே கொஞ்சம் பேரை கூப்பிடுறான். இங்க பாருங்கப்பா, இவன் கொலை பண்றத ரொம்ப ஈஸியா நினைச்சிட்டு இருக்கான். இப்போ ஒருத்தரை கொலை பண்ண போறான்னா அவங்கள கொலை பண்ணல அப்படின்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து இவனை கொன்னுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே டெங்கியும்க்கு அப்படியே அள்ளு விட்டுருது. இங்க பாரு, நீ மட்டும் இந்த விஷயத்த முடிச்சிட்ட அப்படின்னா அப்புறம் நான் உன்னை மறுபடியும் வேலையில சேர்த்துக்கிறேன், அதோட உன்னை மிஸ்டர் டெங்கியும்னு மரியாதையா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க அப்படியே கட் பண்ணா பெலன் மார்க்கெட் எல்லாம் போயிட்டு சமைக்க தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருக்கா. ஆனா தூக்க முடியாம தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா. அது கூட யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. இத லூ பார்த்துட்டு மறுபடியும் டென்ஷன் ஆயிடுறான். இந்த வீட்டுல பெரிய பொண்ணுக்கும் பொறுப்பு இல்ல, சின்ன பொண்ணுக்கும் பொறுப்பு இல்ல அப்படின்னு திட்டிட்டு இருக்க. இதுல லீ சங் வேற நைட்டு என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்க, டோஃபு வச்சு சூப் தான் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும், மறுபடியுமா ஒரு நல்ல சாப்பாடு செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போறா. உடனே லூவா, ஆமா நல்ல சாப்பாடு செய்ய மாட்டியா, நீ வேணா செய்ய அப்படின்னு சொல்லி திட்டிட்டு, இங்க பாரு பேலன், உன் மேல யாருக்குமே கொஞ்சம் கூட அக்கறை இல்ல, இது எல்லாத்தையுமே நீ மட்டும் தானே தூக்கிட்டு வர ஆசைப்படுற, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போக, இப்ப போயிட்டு மனசே கேட்கல, அதனால திரும்ப வந்து குடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போறான். இந்த மாதிரி இங்க போயிட்டு இருக்க. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா எங்கேயும் லிங்க கொள்றதுக்காக யூசி அனுப்பின ஆளோட சேர்ந்து வந்துட்டு இருக்கான். வர வர அப்படியே வயிறெல்லாம் கலக்கிற மாதிரி இருக்கு. நம்ம உண்மையாவே ஒருத்தரை கொல்ல போறோமா, ஒருவேளை நான் கனவு எதுவும் கண்டுட்டு இருக்கேனா, பேசாம இங்கிருந்து ஓடிடலாமா அப்படிலாம் நினைச்சு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். உடனே பக்கத்துல இருக்கிறவன், நீ மட்டும் இங்க இருந்து ஓட ட்ரை பண்ணனா அந்த இடத்துலயே உன்னை எங்களாட்டு போட்டு தள்ள சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னதும், நான் ஏன் ஓட போறேன், அப்ப முன்னாடி போடா அப்படின்னு இங்க ஒரு பக்கம் இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. இங்க கட் பண்ணா ஜென் மட்டும் என்ன விதிவிலக்கா அப்படிங்கிற மாதிரி ஜென்னும் சேர்ந்து இப்ப என்ன வேலை வாங்கிட்டு இருக்காரு. இத பார்த்துட்டு லூவும், இவர் தான் உன்னோட பர்த்டேவே எனக்கு சொன்னாரு, ஆனா இவரே மறந்துட்டு உன்னை வேலை வாங்கிட்டு இருக்காரு,
ஏன் இந்த வேலையெல்லாம் அவரோட ஸ்டூடெண்ட் லீச்சங்கிட்ட சொல்ல மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு பேலன், நான் மறுபடியும் சொல்றேன், இந்த வீட்ல யாருக்குமே உன் மேல அக்கறை இல்ல. இன்னைக்கு காலைல நீ எந்திரிச்சதுல இருந்து எல்லாரும் உன்னை எப்படி நடத்துறாங்க பாத்தியா? நீ எதுவுமே சொல்லாம இப்படி அமைதியாவே இருந்த அப்படின்னா எல்லாரும் இப்படிதான் நடத்துவாங்க. புரிஞ்சுக்கோ பேலன், அழுற குழந்தைக்கு தான் கேண்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டு அழவே ஆரம்பிச்சிடுறா. ஏன் அழுற? நான் இப்போ உன்னை அழவே சொல்லல அப்படின்னு சொன்னதும், நானே ஏற்கனவே மைண்ட் அப்செட்ல இருக்கேன், இதுல நீங்க வேற அடிக்கடி வந்து இதெல்லாம் ஞாபகப்படுத்தி எனக்கு இப்ப அழுகழுகையா வருது அப்படின்னு அழுதுட்டு இருக்கா. இவ அழுதுட்டு இருக்கிறதுனால நானே இங்க வந்துட்டு இப்ப லூவ பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. அதோட பர்த்டே அதுவுமா இந்த மாதிரி அழுதுட்டு இருக்கிறது நல்ல விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்பதான் பெண்ணோட முகத்துல சிரிப்பே வருது. அம்மா, உங்களுக்கு என்னோட பர்த்டே ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும், அதுக்கு நானியும், பெத்தவளுக்கு பிள்ளையோட பர்த்டே கூட ஞாபகம் இருக்காதா, இது என்ன கேள்வி அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இதை கேட்டது பிள்ளைக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. இருந்த சந்தோஷத்துல, அம்மா உங்களுக்கு ஏதாவது வேணுமா சொல்லுங்கம்மா, உங்களுக்கு சமைச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அதுக்கு நானியும், இன்னைக்கு உன்னோட பர்த்டே, அதனால உனக்கு பிடிச்சத வாங்கிட்டு வா, நான் உனக்கு சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அப்பவும் பேலன், அம்மாக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும், நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மார்க்கெட்டுக்கு கிளம்புறா. இவனுங்கள பார்த்தா லிங்க கொலை பண்றதுக்காக நானியோட மேன்ஷனுக்கு ஆப்போசிட்ல தான் உட்காந்து பாத்துட்டு இருக்கானுங்க. அப்ப போறப்ப பேலன் இவங்கள பாத்துடுறா. நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து, ஆமா நீ எங்க போயிட்டு இருக்க? இன்னைக்கு என்னோட பர்த்டே, அதான் சிக்கன் வாங்கலான்னு போயிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, ஹாப்பி பர்த்டே பேலன் அப்படின்னு அங்க இருக்க எல்லாரும் விஷ் பண்றானுங்க. பேலனும் எல்லாருக்கும் தேங்க்ஸ், நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, இவனா டெங்கிட்ட நம்ம எப்ப போய் கொல்ல போறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். உடனே டெங்கியும், இது பட்ட பகல், இந்த பட்ட பகல்ல இந்த மாதிரி காரியம் பண்ணா நம்மள சும்மா விடுவாங்களா அந்த மக்கள்? கையும் கழுவுமா மாட்டிக்குவோம், கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் சொல்ற எல்லாத்தையும் இவனும் நோட்ஸ் மாதிரி எடுத்துட்டு இருக்கான். டேய் என்னடா பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது ஒன்றும் இல்லை, நீங்க சொல்ற ஒரு விஷயத்தையும் நான் நோட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டா அதை எங்களார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு எழுதிட்டு இருக்கான். இங்க மேன்ஷன்ல பார்த்தா பேரனோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண பார்ட்டிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பேரன் போயிட்டு லூக்கிட்ட, பாத்தீங்களா இங்க எல்லாரும் எனக்காக வேலை பாக்குறாங்க, அதோட எங்க அம்மா எனக்காக சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு லூவும், ரொம்ப நல்லது, இப்போவாது போய் ரெஸ்ட் எடு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அப்பவும் பேலன், இல்ல இல்ல, அம்மா தனியா சமைச்சிட்டு இருக்காங்கல்ல, நான் உங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இதுக்கப்புறம் இந்த பார்ட்டிக்கு லிங்கோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபெய்யூ, ஜின், அப்புறம் நானியோட ஃப்ரெண்ட்ஸ், அந்த தெருவில் உள்ளவங்க அப்படின்னு நிறைய பேர் வராங்க. இப்போ அப்படியே இந்த பார்ட்டியில பார்த்தா பேலனை தவிர மற்ற எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பேலனை காணோம். பேலன் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, அந்த பார்ட்டியில வந்து எல்லாருக்காகவும் சமைச்சிட்டு இருக்கா. இதுல நானி வேற வந்து, உன்னோட சமையல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுறாங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணி எடுத்துட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் காண்டாங்கி லூ எந்திரிச்சு, மேடம் அப்படின்னு கத்த, அட இங்க இருக்கியா, உன்னை எப்படி மறந்த? பேலன், நீ சமைச்சு எடுத்துட்டுலாம் வர வேணாம், சமைச்சு மட்டும் வை, இவன் எடுத்துட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதை கேட்டதும் இவன் இன்னும் கொஞ்சம் காண்டாயிடுறான். இந்த பார்ட்டி உனக்காக நடக்குதா இல்ல அவங்களுக்காக நடக்குதா? பாத்தியா, அவங்க மாறவே மாட்டாங்க, பர்த்டே கொண்டாட வேண்டிய பிள்ளைய விட்டுட்டு எப்படி தின்னுட்டு இருக்கானுங்க பாரு அப்படின்னு திட்டிட்டு இருக்கான். அதுக்கு பேலனும், அப்படிலாம் சொல்லாதீங்க, அவங்க எல்லாரும் என்னோட பர்த்டேக்கு தானே வந்திருக்காங்க, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலும் இவளுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அப்படியே இன்னொரு பக்கம் இவனுங்களை பார்த்தா நைட்டே ஆயிடுச்சு, இருந்தும் எதுவுமே பண்ணாம இன்னும் அதே இடத்துல உட்காந்துருக்கானுங்க. இவங்க ரெண்டு பேரையும் தவிர மத்த எல்லாரையும் பார்த்தா எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கறதே மறந்துட்டு நல்லா கூப்பிடடிச்சு தூங்கிட்டு இருக்கானுங்க. இவனா, நீ எப்பண்டா போவ அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். டெங்கியும், என்ன குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டதும், நம்ம வந்து பாதி பொழுதே போயிடுச்சு, எப்பதான் நீ வந்து வேலையை பாப்ப அப்படின்னு கேக்குறான். டேய் உன் காதல விளையிலையா, அந்த பொண்ணுக்கு பர்த்டேவா, இப்ப நைட்டு வேற பர்த்டே பார்ட்டி நடந்துட்டு இருக்கு, இந்த நேரத்துல போய் கொலை பண்ண முடியுமா? இந்த மாதிரி அவசரப்படுத்திட்டே இருந்தேன்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இவனும் இவன் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்க, முதல்ல இந்த மாதிரி நோட் பண்றதை நிறுத்து அப்படின்னு நோட்டை புடிங்கிட்டு, தம்பி நைட் ஆயிடுச்சு, பசங்களாம் வேற ரொம்ப டயர்டா இருக்காங்க, அதனால உன் பாடியை மட்டும் எடுத்துட்டு போலாமா அப்படின்னு சொன்னதும், ஏன்பா அப்படி அவஸ்தகரமாவே பேசிட்டு இருக்க, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சமாளிச்சிட்டு இருக்கான். இப்ப மேன்ஷன்ல பார்த்தா அந்த பார்ட்டியெல்லாம் முடிஞ்ச எல்லாரும் போனதுக்கு அப்புறம் லூவும் பேரனும் சேர்ந்துதான் அங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இப்ப லூ செம கோவமாகி, இன்னைக்கு உன்னோட பர்த்டே, ஆனா யாராவது நம்மளை ட்ரீட் பண்றாங்களா, நீயே சொல்லு, இன்னைக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என்ன தவிர வேற யாராவது வந்தாங்களா, ஏன் எல்லாரும் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு அப்பாவை என்ன பண்ண கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு கத்திட்டு இருக்க. மிஸ்டர் லூ ப்ளீஸ் கத்தாதீங்க, அம்மா காதுல விழுந்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப லூ பேலன் கிட்ட, நான் முடிவு பண்ணிட்டேன் பேலன்,
வெளியில வீரர்கள் யார் இருந்தாலும் பரவாயில்ல, நான் கிளம்பி என்னோட ஊருக்கு போறேன். நீயும் என் கூட புறப்பட்டு வந்துரு. நம்ம இவங்க கண்ணில் படாம ஒரு இடத்துல போய் நிம்மதியா வாழலாம். அங்க இந்த மாதிரி யாரையும் உன்னை கஷ்டப்படுத்த விட மாட்டேன். அதோட இந்த மாதிரி வேலை செய்யவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப பேரனை பார்த்து என் கூட வருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இப்ப பேரனும் கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டே போதும் நிறுத்துங்க, என்னால என்னோட குடும்பத்தை விட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யாரு இவங்கள இருந்தா உன்னோட குடும்பமா அப்படின்னு கத்திடுறான். அப்ப நானே இங்க வந்துட்டு ஏன் இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இத பத்தி நம்ம நானிக்கிட்டே பேசிடலாம் அப்படின்னு நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்ல வரான். ஆனா நானியா அப்புறமா உன்கிட்ட பேசுறேன், பேலன் நீ வாமா அப்படின்னு சொல்லி பேலன் அங்க இருந்து கூட்டு போறாங்க. இதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட நல்லா வேண்டிக்க சொல்லிட்டு அவங்க பரம்பரைக்கு சொந்தமான ஒரு பிரேஸ்லெட்டை நம்ம பேலனுக்கு போட்டு விடுறாங்க. பேலனும் இதை நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்காம என்கிட்ட கொடுத்தா அவங்க தப்பா நினைச்சுக்குவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க, இங்க பாரு பேலன், அவங்கள நினைச்சு கவலைப்படாத. அவங்க எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சதுதான் பண்றாங்க. ஆனா நீ மட்டும்தான் எல்லாருக்காகவும் விட்டு கொடுத்துட்டு இருக்க. இங்க எனக்கு உன் மேலதான் பாசமும் அதிகம், உன்னை நினைச்சுதான் கவலையும் அதிகம். உன்னோட இந்த அப்பாவித்தனத்தினால நீ கல்யாணம் பண்ணி போற இடத்துல கஷ்டப்படுவியோன்னு எனக்கு உன்னை நினைச்சு கவலையா இருக்கு. நீ எப்பவுமே இந்த மாதிரி அமைதியாவே இருக்கக்கூடாது. சில இடங்கள்ல எதிர்த்து பேசவும் கத்துக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அம்மா ஏதாவது ஒன்று கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்திருந்தா இதையும் மனசுல எடுத்துக்காத அப்படின்னு சொன்னதும் வேலை நல்லாவே ஆரம்பிச்சிடுறா. பர்த்டே எதுவும் அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, கண்ணை தொடச்சுக்கோ, இரு அம்மானு கொண்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேலனுக்கு ரொம்பவே பிடிச்ச அந்த பீச் பழத்தை எடுத்துட்டு வராங்க. இது அம்மா உனக்காகவே ரொம்ப தூரத்துல இருந்து வாங்கிட்டு வந்தேன். இது எல்லாத்தையும் நீ மட்டும் தான் சாப்பிடணும், ஓகேவா அப்படின்னு சொன்னதும் இப்ப பேரனுக்கு சந்தோஷத்துல வெறும் கண்ணீர் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அவங்க பேரனுக்காக வாங்கி வச்ச கிஃப்ட கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படியே எல்லாம் சந்தோஷமா போயிட்டு இருக்க. இப்ப போய் கோச்சிட்டு இருக்கிற நம்ம லூவ சமாதானப்படுத்துறா. இப்ப லூவும் கொஞ்சம் சமாதானமாகி என் கூட ஊருக்கு வரத பத்தி நீ எதுவும் யோசிச்சு பாத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பேரனும் இப்ப என்னோட ஆசை எல்லாம் என்னோட குடும்பமும் நீங்களும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப என்னையும் உன்னோட குடும்பத்துல ஒருத்தனா நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி லூ கேட்டதும் அதுக்கு பேலனும் கண்டிப்பா நீங்களும் என்னோட குடும்பத்துல ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப நான் அதுல எத்தனாவது இடத்துல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீங்க அதுல 2வது இடத்துல இருக்கீங்க. முதல்ல என்னோட ஃபேமிலி, 2வது நீங்க, 3வது என்னோட சித்தப்பா, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படி இவங்க 2 பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறதோட இந்த பாட்டம் முடியுது. இதுக்கப்புறம் நடக்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.